அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 14. யூதா அரசன் அமத்சியா. இஸ்ரேல் அரசன் யோவாகாசின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோவாசின் மகன் அமத்சியா அரசனானான். அவன் அரசனானபோது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த யோயாதான் என்பவளே அவன் தாய். அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான். ஆயினும் தன் மூதாதையான தாவீது போல் அவன் செய்யவில்லை. அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்தபடியே செய்து வந்தான். தொழுகை மேடுகளை அவன் அழிக்கவில்லை. மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள். ஆட்சி தன் கைக்கு வந்து உறுதியானவுடன் அரசனாகிய தன் தந்தையை கொலை செய்த அலுவலரை அவன் கொன்று போட்டான். ஆயினும் கொலைக்காரர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் கட்டளைப்படி மோசேயின் சட்ட நூலில் பிள்ளைகளின் பாவத்திற்காக தந்தையர் கொல்லப்படலாகாது, தந்தையரின் பாவத்திற்காக பிள்ளைகள் கொல்லப்படலாகாது. அவரவர் செய்த பாவத்திற்காகவே அவரவர் கொல்லப்படுவர் என்று எழுதப்பட்டுள்ளது. அமத்சியா போரிட்டு உப்பு பள்ளத்தாக்கில் 16,000 ஏதோமியரை கொன்று சேலாவை கைப்பற்றி அதற்கு இன்று வரை வழங்கி வரும் யோக்தாவேல் என்ற பெயரை இட்டான். பின்பு அவன் இஸ்ரேலின் அரசனும் ஏகூவின் மகன் யோவாகாசின் புதல்வனுமாகிய யோவாசிடம் தூதனுப்பி, வாரும், போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று சொன்னான். அதற்கு இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமத்சியாவிடம் ஆள் அனுப்பி, லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுர் மரத்திடம் தூதனுப்பி, என் மகனுக்கு உன் மகளை மணமுடித்து கொடு என்றதாம். ஆனால் லெபனோனின் விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் நெருஞ்சி செடியை மிதித்து போட்டதாம். நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான். எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய். நீ பெற்ற பெருமையுடன் உன் வீட்டினுள்ளே தங்கியிரு. நீயும் உன்னோடு யூதாவும் வீழ்ச்சியுற ஏன் நீ தீமையை நாடுகிறாய் என்று சொன்னான். அதற்கு அமத்சியா செவி கொடுக்கவில்லை. எனவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வந்தான். அவனும் யூதாவின் அரசன் அமத்சியாவும் யூதாவை சார்ந்த பெத்சமேசில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். யூதாவின் மக்கள் இஸ்ரேலரிடம் தோல்வியுற்று ஒவ்வொருவரும் தத்தம் கூடாரத்திற்கு ஓட்டம் பிடித்தனர். இஸ்ரேலின் அரசன் யோவாசு அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனும் யூதாவின் அரசனுமான அமத்சியாவை பெத்சமேசில் கைது செய்து எருசலேமை தாக்க சென்றான். அவன் எருசலேமின் மதில் சுவரில் எப்ராயிம் வாயில் முதல் மூலை வாயில் வரை 400 முழ நீளம் இடித்து தள்ளினான். ஆண்டவரின் இல்லத்திலும் அரச மாளிகையின் கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா பொன்னையும் வெள்ளியையும் தட்டுமுட்டு பொருள்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டான். மேலும் அவன் சிலரை பிணையாளராக பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி சென்றான். யோவாசின் பிற செயல்களை பற்றியும் யூதா அரசன் அமத்சியாவுடன் இட்ட போரில் அவன் காட்டின பேராற்றலை பற்றியும் இஸ்ரேலர் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா. யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் இஸ்ரேல் அரசர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யெரொபெயாம் அரசனானான். யூதா அரசன் அமத்சியாவின் இறப்பு. இஸ்ரேல் அரசனாகிய யோவாகாசின் மகன் யோவாசு இறந்தபின் யூதாவின் அரசனான யோவாசின் மகன் அமத்சியா 15 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அமத்சியாவின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. எருசலேமில் சிலர் அமத்சியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். எனவே அவன் லாக்கீசுக்கு தப்பி ஓடினான். ஆனால் அவர்கள் லாக்கீசுக்கு ஆள் அனுப்பி அவனை அங்கு கொலை செய்தார்கள். அவனது சடலத்தை குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அவன் தன் மூதாதையருடன் எருசலேமில் தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். பின்னர் யூதாவின் மக்கள் எல்லாரும் 16 வயதினனாய் இருந்த அசாரியாவை தேர்ந்தெடுத்து அவனை
அவன் தந்தை அமட்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அமட்சியா தன் மூதாதையரோடும் துயில் கொண்ட பின் அசாரியா ஏலத்து நகரை மீண்டும் உருவாக்கி யூதாவுடன் இணைந்து கொண்டான். இஸ்ரேல் அரசன் 2ஆம் யெரொபெயாம். யூதா அரசனும் யோவாசின் மகனுமான அமட்சியா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டில் இஸ்ரேல் அரசனும் யோவாசின் மகனுமான யெரொபெயாம் சமாரியாவில் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அகலவில்லை. இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமினதாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே யெரொபெயாம் ஆமாத்து கணவாய் முதல் அரபா கடல் வரை இஸ்ரேலுக்கு உரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்து கொண்டான். ஏனெனில் இஸ்ரேலர் மிக கடுமையாக துன்புறுவதை ஆண்டவர் கண்டார். அடிமையோ குடிமகனோ எவரும் விடப்படவில்லை. அவர்களுக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலின் பெயரை வானத்தின் கீழிலிருந்து அழித்து விடுவதாக கூறியிருக்கவில்லை. எனவே அவர் அவர்களை யோவாசின் மகன் யெரொபெயாமின் மூலம் விடுவித்தார். யெரொபெயாமின் பிற செயல்கள், அவனுடைய அனைத்து செயல்பாடுகள், போரில் அவன் காட்டிய பேராற்றல், யூதா நாட்டுக்கு உரிமையாயிருந்த தமஸ்கு, ஆமாத்து ஆகிய நகர்களை அவன் இஸ்ரேல் நாட்டுடன் இணைத்து கொண்ட முறை ஆகியன இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. யெரொபெயாம் தன் மூதாதையரான இஸ்ரேல் அரசர்களுடன் துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் செக்கரியா அரசனானான். அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 15. யூதா அரசன் அசரியா. இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டில் யூதா அரசனும் அமட்சியாவின் மகனுமான அசரியா அரசன் ஆனான். அவன் ஆட்சியேற்ற பொழுது அவனுக்கு வயது 16. அவன் எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேம் நகரை சார்ந்த எக்கோலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமட்சியா செய்தது போலவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்தான். ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள். எனவே ஆண்டவர் அவ்வரசனை தண்டித்து அவன் இறக்கு மட்டும் அவனை தொழுநோயாளன் ஆக்கினார். அவனும் ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தான். எனவே அரசனின் மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களை ஆண்டு வந்தான். அசாரியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. அசரியா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான். இஸ்ரேல் அரசன் செக்கரியா. யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் யெரொபெயாமின் மகன் செக்கரியா சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலை 6 மாதம் ஆண்டான். அவனும் தன் மூதாதையர் செய்தது போல ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. யாபேசின் மகன் சல்லும் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை இப்லாயாமில் வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். செக்கரியாவின் பிற செயல்கள் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. உன் புதல்வர் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்று ஏகுவுக்கு ஆண்டவர் கூறிய வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இஸ்ரேல் அரசன் சல்லும். யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற 39ஆம் ஆண்டில் யாபேசின் மகன் சல்லும் அரசன் ஆனான். சமாரியாவில் அவன் 1 மாதமே ஆட்சி செய்தான். காதி என்பவனின் மகனான மெனகேம் திர்சாவிலிருந்து புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்து
சல்லூமை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசன் ஆனான். சல்லூமின் பிற செயல்களும் அவன் செய்த சதியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பிறகு மெனகேம் திப்சாவை அழித்தான். திர்சா தொடங்கி அதன் எல்லைகள் அனைத்தையும் அழித்து அதில் இருந்த அனைவரையும் கொன்றான். அவர்கள் தங்கள் நகர் வாயில்களை திறக்கவில்லையாதலின் அவன் அவர்களை வெட்டி வீழ்த்தியதோடு கருவுற்றிருந்த எல்லா பெண்களையும் வயிற்றை கிழித்து கொன்றான். இஸ்ரேல் அரசன் மெனகேம். யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 39ஆம் ஆண்டில் காதியின் மகன் மெனகேம் இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். மேலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு விலகவில்லை. அசீரியா மன்னனான பூல் என்பவன் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். அப்போது மெனகேம் பூலின் உதவியால் தன் அரசை உறுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு அவனுக்கு 40,000 வெள்ளி கொடுத்தான். மெனகேம் இஸ்ரேலில் இருந்த செல்வர்களிடமிருந்து இப்பணத்தை ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளிக்காசுகள் அளவு அசிரியா மன்னனுக்கு கொடுக்கும்படி வசூலித்தான். அசிரியா மன்னனும் அங்கே தங்காது நாட்டை விட்டு வெளியேறினான். மெனகேமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மெனகேம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் பெக்ககியா அரசன் ஆனான். இஸ்ரேல் அரசன் பெக்ககியா. யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 50ஆம் ஆண்டில் மெனகேமின் மகன் பெக்ககியா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. ரமலியாவின் மகனும் படைத்தலைவனுமான பெக்கா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். தன்னோடு இருந்த 50 கிளையாதையரோடு சமாரியாவில் உள்ள அரண்மனை கோட்டைக்குள் அவன் புகுந்து அரசனையும் அர்கோபு அரியே என்பவர்களையும் கொன்று அவனுக்கு பதிலாக அரசன் ஆனான். பெக்ககியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேல் அரசன் பெக்கா. யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 52ஆம் ஆண்டில் ரமலியாவின் மகன் பெக்கா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. இஸ்ரேல் அரசன் பெக்காவின் ஆட்சி காலத்தில் அசிரியாவின் மன்னன் திக்லபிலேசர் படையெடுத்து வந்து ஈயோன், ஆபல் பெத்மாகா, யானோவாகு, கெதேசு, ஆசோர் ஆகிய நகர்களையும் கிளையாது, கலிலேயா, நப்தலி ஆகிய நிலப்பகுதிகளையும் கைப்பற்றினான். மேலும் மக்களை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். ஏலாவின் மகன் ஒசேயா ரமலியாவின் மகன் பெக்காவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு உசியா மகன் யோத்தாம் ஆட்சியேற்ற 20ஆம் ஆண்டில் பெக்காவுக்கு பின் அரசன் ஆனான். பெக்காவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதா அரசன் யோத்தாம். இஸ்ரேலின் அரசனும் ரமாலியாவின் மகனுமான பெக்கா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யூதாவின் அரசனும் உசியாவின் மகனுமான யோத்தாம் அரசன் ஆனான். அவன் அரசனானபோது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகளான எருசா என்பவளே அவனுடைய தாய். அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து அவன் தந்தை உசியா செய்தது போலவே அனைத்தையும் செய்தான். ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. இன்னும் மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள். கோவிலின் உயர் வாயிலை கட்டியவன்
இவனே. யோத்தாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அந்நாள்களில் ஆண்டவர் சிரியாவின் மன்னன் ரசீனையும் ரமலியாவின் மகன் பெக்காவையும் யூதாவுக்கு எதிராய் அனுப்பத் தொடங்கினார். யோத்தாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் தந்தையாகிய தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாசு அரசனானான். அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 16. யூதா அரசன் ஆகாசு. ரமலியாவின் மகன் பெக்கா ஆட்சியேற்ற 17ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோத்தாமின் மகன் ஆகாசு அரசன் ஆனான். ஆகாசு அரசனானபோது அவனுக்கு வயது 20. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதையான தாவீதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே தானும் நடந்து இஸ்ரேலரின் பார்வையில் ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிலிட்டு பலியாக்கினான். மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடு நடத்தி வந்தான். அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டனர். ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. அவ்வேளையில் ஏதோம் மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விரட்டியடித்தான். ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே ஆகாசு அசிரிய மன்னன் திக்லத்பிலேசரிடம் தூதனுப்பி, நான் உம் பணியாளன், உம் மகன். நீர் புறப்பட்டு வந்து எனக்கு எதிராய் முற்றுகையிட்டிருக்கும் சிரியா மன்னன் கையினின்றும் இஸ்ரேல் அரசன் கையினின்றும் என்னை விடுவிப்பீர் என்று சொன்னான். மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசிரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான். அசிரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீர் என்னும் நகருக்கு நாடு கடத்தினான். ரட்சீனையும் கொன்றான். அரசன் ஆகாசு அசிரிய மன்னன் திக்லத்பிலேசரை சந்திக்க தமஸ்கு நகருக்கு சென்றான். அப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள பலிபீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிபீட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கும் ஏற்ப குரு உரியா ஒரு பலிபீடத்தை அரசன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார். அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான். அவன் பலிபீடத்தை கண்டு அதை நெருங்கி சென்றான். அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலை வார்த்தான். தனக்கென்று நல்லுறவு பலியின் இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான். மேலும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறமிருந்து அகற்றி, அதாவது தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே இருந்து எடுத்து வந்து தன் பலிபீடத்தின் வடபுறத்தில் வைத்தான். பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி, பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும் நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர். இறைவனின் திருவுளத்தை நான் அறிவதற்கென்று வெண்கல பலிபீடம் அப்படியே இருக்கட்டும் என்றான். அரசன் ஆகாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார். அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றினின்று அகற்றினான். வெண்கல நீர் தொட்டியை காளைகளினின்று அகற்றி அதனை கல் தளத்தின் மீது வைத்தான். மேலும் அசிரிய மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும்
வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் எசேக்கியா அரசர் ஆனார்.